எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு ரொம்ப சின்னது. ஆனால் அதை விட பெரிய அதற்குரிய உணவுப் பொருள்களை தூக்கிட்டு போகும். அதுக்கு காரணம் அதனுடைய முயற்சி, திறமை. அதுபோல தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய முயற்சியும் பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம். எறும்பு பார்த்தீங்கன்னா உணவு சேகரிக்கிறத மட்டுமே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கும். அது எப்போ சாப்பிடுது, எப்போ தூங்குதுன்னே தெரியாது. அந்த சின்ன ஒரு உருவத்துக்கே உணவு சேமிப்பு தேவை அப்படின்னு சொன்னால், நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 2 ரூபாயாச்சும் கட்டாயம் சேவ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவும். எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அடுத்தவங்ககிட்ட கையேந்தக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னா கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரேட்ஸில் ஒரு 4 விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னா, ஸ்டோர் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. 1 by 1 ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் 300 ஸ்டோர் 1 by 1 ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பிஎம் பின்னை நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கியிருப்போம். இன்னிலிருந்து பிஎம் பின்னை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பின் வாலெட்லேருந்து பிஎம் பின்னை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் ஸ்டோரில் போய் தான் அந்த பின்னை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நான் எப்படி சார் ஸ்டோரை போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 டாட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கண்ட்ரி ஆசியா கொல்கத்தா செலக்ட் பண்ண சொல்லும். அதுக்கு கீழே தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி கீழே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த 360 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு உண்டான பிஎம் பின்னை வாங்கிக்கலாம். அது கூடவே அதுக்கு உண்டான 360 ரூபா எம்ஆர்பி கொண்ட ஃபேஸ் கேர் பவுடரை நீங்கள் வாங்கிக்கலாம். உடனுக்குடனே உங்களுக்கு எல்லாம் கிடச்சிடும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னிலிருந்து யாரெல்லாம் சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் அப்படின்னு அப்கிரேடு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்கிரேடுக்கு உண்டான பொருளையும் நீங்கள் அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் அப்படின்னு நீங்கள் அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. இனிமேல் இன்னிலிருந்து ஆகஸ்ட் 1லேருந்து 48 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கு. சில நபர்கள் அப்டேட் கொடுத்துட்டு உடனே அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் எனக்கு கால் வரலன்னு கேட்பீங்க. நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நிறுவனம் சொல்லிடுச்சு, நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கும் கால் பண்ண வேண்டியதில்லை. நிறுவனமே உங்களுக்கு கால் பண்ணி அழைப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 48 மணி நேரமாக உங்களுக்கு அழைப்பு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த பிளானை செலக்ட் பண்ணீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணணும். நிறைய பேர் அவசரப்பட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உடனே பேமெண்ட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி தயவு செய்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு 48 மணி நேரத்தில் கால் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணி அந்த ரிக்வஸ்ட்டு யார் உங்களுக்கு கேட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த பணம் அனுப்பின டீட்டெயில், உங்கள் பிஎம் டேஷ்போர்டு, அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பின்னு வர்றதுக்கு 48 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரிக்வஸ்ட்டு கொடுத்து கால் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள், நீங்கள் பேமெண்ட் பண்ணி அனுப்பி பின்னு வர்றதுக்கு 2 நாள், 4 நாள் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் இதில் குழப்பிக்கவே வேண்டாம். பணம் கட்டிட்டு எனக்கு கால் வரலன்னா வருத்தப்பட வேண்டாம். பணம் அனுப்பிட்டு பின்னு வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானது கட்டாயம் வரும். 4 நாள் ஆகும். இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு குறிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? அதனால் பழைய நபர்கள் நிறைய பேருக்கு எனக்கு இன்னும் இந்த பெண்டிங் ப்ராடக்ட்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் அந்த பொருள் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நிறுவனம் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம மறுபடியும் போய் அந்த அப்ளிகேஷனில் ஒரு ரிக்வஸ்ட்டு நமக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எங்கே ஸ்டோர் இருக்குதோ அல்லது எங்கே ஜோனல் இருக்குதோ அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4 விஷயம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து பிஎம் பின்னு ஸ்டோரில் தான் வாங்கணும். பின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது என்ன பிளானுக்கு அப்கிரேட் கொடுக்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 48 ஹவர்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பணம் செலுத்தி பின்னு வர்றதுக்கும் 48 ஹவர்ஸ் ஆகும். உங்களுக்கு பொருள் வாங்கணுன்னா சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌனு நீங்கள் நேரடியாக போய் ஜோனல் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். பெண்டிங் ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குண்டான அறிவிப்பு வந்தோடனே நீங்களும் போயிட்டு ஜோனல்லையோ அல்லது ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறுவனம் நமக்கு உண்டான சேவையை தடையின்றி கொடுத்துட்டுருக்குறாங்க.
நம்ம என்ன பிளானில் இருக்குமோ அதுக்குண்ட அமௌண்ட்டை இது வரைக்கும் தடை இல்லாத 2 வருஷத்துக்கு மேலாயும் கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான் அப்டேட் ஆகிட்டுருக்கீங்க. நம்பிக்கை இல்லாத நபர்கள் OMBMல இருக்குங்க. உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ நீங்கள் அப்போ தாராளமாக அப்டேட் பண்ணலாம். அது உங்களுடைய தேவையும் நம்பிக்கையும் பொறுத்தது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணணும், நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி ட்ரேடர்ஸில் இணைத்து விடலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி வாய்ப்பு ஒரு முறை தான், சரியாக பயன்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கு. தவறு விட்டீங்க அந்த வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.